ஆமாங்க, நீங்க தான் காரணம். அப்பவே சொன்னல கச்சேரி கேன்சல் பண்ணுங்கன்னு, கேட்டீங்களா? அதனால வந்த வினதான் இது. இவர் என்னமா இப்படி பேசுறாரு? சாரி சார், ரொம்ப கலாட்டாவாயிடுதுல. பிரஸ்காரங்களை நீ அடிச்சது தப்புமா? என்ன சார் நீங்க அந்தால் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டான், என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? அவளை பத்தி என்னென்னவோ சொன்னேன். அவ ஏன் ஷோபா அவங்க வீட்டுல தங்கியிருக்கா? அவங்க அப்பா ரொம்ப பெரிய கோடீஸ்வரன். அவர் நினைச்சா ஒரு நாளைக்கு 100 பேத்துக்கு வேலை போட்டு கொடுப்பாரு. அப்படி இருக்கிறப்போ அவளுக்கு ஏன் நீ வேலை வாங்கி தரணும்? அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அவன் நம்ம கூட தங்குவான்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? மும்மூர்த்திகள் கூட தான் இப்ப நம்ம கூட இல்ல, அதுக்காக உங்களை மறந்துட்டேன்னு அர்த்தமா? சாரி, கோவப்படாதீங்க. இங்க பாருங்க, என்னோட முதல் குரு எங்க அம்மா வைதேகி தான். இத கிருஷ்ண மாஸ்டர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த போவே நான் கச்சேரி மேடையில சொல்லியிருக்கேன். என்னோட சங்கீதத்துக்கு விலாசம் கொடுத்தது கிருஷ்ண மாஸ்டர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா விதை போட்டது எங்க அம்மா. ஏங்க என்னங்க யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அடியே விஜயா, செல்வி நம்ம நம்ப கூடாது. அதாவது அடுத்து அவ என்ன பண்ணுவான்னு யோசிச்சு இப்பவே தடுப்பு நடவடிக்கை எடுக்கண்டி, அதாண்டி யோசிச்சுட்டு இருக்கிறேன். ஏங்க பயப்படுறீங்க? ஏங்க குழந்தைய அந்த செல்வியும் அந்த கிழவியும் நம்ம கிட்ட இருந்து பறிச்சிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? என்ற பவர் என்னன்னு தெரிஞ்சு இப்படி கேட்குறியாடி? உனக்கு வெக்கமா இல்லையாடி? அவளை மாதிரி 1000 செல்வி வந்தாலும் என்கிட்ட இருந்து இந்த குழந்தைய வாங்க முடியாது. என்ன புரிஞ்சுதா? தலை ஆட்டாது. ஹலோ ஹலோ, வக்கீல் கோபால்னா? ஆமா, நீ யாரப்பா பேசுற? நான் ஜட்ஜி சிவராமன் பேசுறேன். ஐயா ஐயா ஐயா, ஜட்ஜி சிவராமன் தான் பேசுறேன். ஐயா ஐயா ஐயா, நீங்களா? ஐயா அதாங்க ஐயா. ஐயா நீங்க பேசுவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க ஐயா. ஐயா சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க ஐயா. நாங்க சொன்னா நீங்க தான் கேட்க மாட்டீங்க போல இருக்கே. ஐயா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க ஐயா. அது என்னன்னாங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. இதான் ஃபைனல். நான் சொல்றது கேளு. ஏங்க என்னங்க ஆச்சு? ஜட்ஜ் ஐயா சிவராமன் ஐயாடி. அப்படியா? என்ன பேசினாருங்க? ஏங்க உங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, என்னை யாரும் அசைச்சுக்க முடியாது, நான் பெரிய வக்கீல் அப்படின்னீங்க. இப்ப என்ன ஆச்சு? ஓ இத வேற. ஓடி தண்ணி கொண்டாடி குடிக்கிற, கொஞ்சம் கொண்டு ஐஸ் வாட்டர் கொண்டாடி போடி, சீக்கிரம் போடி. எப்போ வந்தீங்க? இப்பதான் நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் நம்ம கூட, நம்மளோட, நம்ம வீட்டுல தான் தங்க போறான். உங்களுக்கு எந்த ஆசையுமே இல்லையா? அண்ணா டீ ஆறதுக்குள்ள டீயை குடிங்கண்ணே. அருணா எதுக்காக வைதேகம்மா வீட்டுல இருக்கா? அவளுக்கு என்ன ஆச்சு? அவ முன்ன மாதிரி கலகலப்பாவே இல்லையே. பார்க்கறதுக்கு ரொம்ப டல்லா இருந்தா. அவ புருஷனுக்கு என்ன ஆயிருக்கும்? அவ அம்மா அப்பா எங்க போனாங்க? ஒரே குழப்பமா இருக்கே. அவளுக்கு என்னாச்சுன்னு உடனே கண்டுபிடிக்கணும். ஹலோ ஷோபா, தமிழ் பேசுறேன். சொல்லுங்க தமிழ். காலங்காத்தால உங்க குரல் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராத்திரி நல்லா படுத்து தூங்குனீங்களா? இப்போ எங்க இருக்கீங்க? காலையில சாப்பிட்டீங்களா? நான் ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருக்கேன். ஷோபா, நீ ஆஃபீஸ் போறதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் மெக்கானிக் ஷெட்டுக்கு வந்துட்டு போறியா? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன ஐயாக்கு என்ன பார்க்காம இருக்க முடியலையோ? ஏய் என்ன நீ? அப்படிலாம் ஒன்றும் இல்லை. என்னது அப்படி இல்லையா? அப்படிதான். உன்னை பார்க்கணும் போலவும் இருக்கு. அப்படியே
ஒரு முக்கியமான விஷயமும் பேசணும். எனக்கு ஆபீஸ் லேட் ஆயிடுமே. ஷோபா ப்ளீஸ் 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 எனக்காக ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போயேன். சரி நான் வரேன். பை. ஐயோ வெக்கம். இந்த காஃபி காலங்கத்தால கண்ணன் புல்லாங்குழல் ஊதிட்டார் போல இருக்கு. ஆமா மாமி, தமிழ் தான் போன்ல ஆ, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அதுக்காக கெரேஜ் வரைக்கும் வந்துட்டு போக சொன்னாரு. முக்கியமான விஷயம் பேசணுமா? ம். என்னடி பயமுறுத்துற? ஏன் மாமி பயப்படுறீங்க? ஏதாவது நல்ல விஷயமா கூட இருக்கலாம்ல. அது என்னமோ என் மனசு எப்ப பார்த்தாலும் விபரீதமா தான் கற்பனை பண்ணிக்கிறது. சரி அவங்கிட்ட பேசிட்டு உடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. ம். ஒரு நிமிஷம் மாமி. அருணா, அருணா, இதோ வரேன் ஷோபா. ஷோபா கிளம்பலாமா? ம், மாமி கிட்ட சொல்லு. மாமி, இன்னைக்கு எனக்கு இன்டர்வியூ. எனக்கு வேலை கிடைக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. ம், கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ மாமி. கிளம்பலாமா மாமி? வரேன் மாமி. போயிட்டு வாமா. வரேன் மாமி. ஷோபா, இன்னைக்கு வேலை கிடைச்சிரும்ல? ம், கண்டிப்பா கிடைச்சிடும். சரி, போகும்போது ஏதாச்சும் கோயிலுக்கு போயிட்டு போலாமா? அதெல்லாம் இல்ல, அதை விட முக்கியமான ஒரு இடத்துக்கு போகணும். நீ பேசாம வா என் கூட. ஆட்டோ நிறுத்துப்பா, நிறுத்துப்பா, இங்கதான் நிறுத்து. இதான் உங்க ஆஃபீஸா? இல்ல, இது என் ஆஃபீஸ் இல்ல, இது என் ஃப்ரெண்டு வேலை செய்யற இடம். ஏதோ அவசரமான விஷயம் பேசணும்னு சொன்னாரு. அதான் ஆஃபீஸ் போற வழியில பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இது தெரிஞ்சிருந்தா நான் உன் கூட வந்திருக்கவே மாட்டேன். தெரியும், அதனால தான் உங்ககிட்ட சொல்லாம கூட்டிட்டு வந்தேன். நீ 5 நிமிஷம் இங்க இரு, நான் போயிட்டு வந்துடுறேன். மேடம் லேட் ஆகுனா ஒரு 5 நிமிஷத்துல டிஃபன் சாப்பிட்டு வந்தேன். தமிழ். வா ஷோபா. ஹாய், குட் மார்னிங். அக்கா குட் மார்னிங்க்கா. குட் மார்னிங். கூல் ட்ரிங்க் சாப்பிட்றீங்களாக்கா? என்ன வரவேற்பெல்லாம் பலமா இருக்கு? நீங்க விஐபி ஆச்சே, இருங்கக்கா வாங்கிட்டு வந்து தர்றேன். தமிழ், நீங்க ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு வர சொன்னீங்களே, ஆமா என்னது? ஷோபா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல, நேரடியா விஷயத்துக்கு வரேன். அருணா பத்தி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். அவளை பத்தி பேசுறதுக்கா என்கிட்ட அவசர அவசரமா வர சொன்னீங்க? இங்க பார் ஷோபா, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. உன் வீட்டில் அருணாவை பார்த்ததும் நான் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிட்டேன். நானும் அருணாவும் ஒரு காலத்துல உயிருக்கு உயிரா காதலிச்சிருக்கோம். அவன் நினைப்ப என் மனசுலேருந்து சும்மா அப்படி தூக்கிலாம் போட முடியாது, புரிஞ்சுதா? புரியுது. நீ வேற நேத்து அவளை பத்தி என்னென்னவோ சொன்ன. அவ ஏன் ஷோபா அவங்க வீட்டில் தங்கியிருக்கா? அவங்க அப்பா ரொம்ப பெரிய கோடீஸ்வரன். அவர் நினைச்சா ஒரு நாளைக்கு 100 பேத்துக்கு வேலை போட்டு கொடுப்பாரு. அப்படி இருக்கிறப்போ அவளுக்கே நீ வேலை வாங்கி தரணும், அதுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் அவ நம்ம கூட தங்குவான்னு சொன்னியே, அதுக்கு என்ன அர்த்தம்? அவ புருஷனுக்கு என்ன ஆச்சு? அவங்க 2 பேர் சந்தோஷமா இருக்காங்களா இல்லையா? இதெல்லாம் ராத்திரி பூரா யோசிச்சு யோசிச்சு என்னால தூங்கவே முடியல ஷோபா. அவ உங்களை அந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டாளா? ப்ளீஸ் ப்ளீஸ் என் கேள்விக்கு பதில் சொல்லு ஷோபா. நீங்க என்ன கட்டிக்க போறவர்? நீங்க அருணா பத்தி கேக்குறீங்க? சரி, நான் உங்ககிட்ட எந்த பொய்யும் சொல்ல விரும்பல. அருணோட புருஷன் இறந்துட்டார். அவ இப்போ விதவை. எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவ அப்பா அம்மா தான் சொல்லி அவ வீட்டை விட்டு வெளியே வந்துட்டா. அருணாவோட புருஷன் எப்படி இறந்தாரு? அவருக்கு எய்ட்ஸ். உங்க 2 பேரும் பிரிக்கணும்னு அவ அப்பா நினைச்சார். அதுல செலுத்தின கவனத்தை தன் மக வாழ்க்கை பத்தி யோசிக்கிறதுக்கு அவர் மறந்துட்டார் போல இருக்கு. ஒரு பொம்பளை பொறுக்கிய கட்டி வச்சுட்டார். தன் புருஷன் இறந்த பிறகு தன் வாழ்க்கையை வெறுத்து போய் தனக்கு யாருமே தேவையில்லைன்ற முடிவுக்கு அவ வந்துட்டான். ஒரு நாள் அவளை ரவுடிங்க கிட்டேன்னு நான் தான் காப்பாத்தினேன். அவளை ஆத்துக்கு கூட்டின்னு வந்து அடைக்கலம் கொடுத்தேன். இப்ப என் ஆத்துல தான் இருக்கான். நான் இன்னைக்கு அவளுக்கு வேலை வாங்கி கொடுக்க போறேன்.
உனக்கு நிஜமாவே ரொம்ப பெரிய மனசு ஷோபா. அருணா விதவைங்கிறத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இப்ப கூட என்னால் அதை நம்ப முடியல ஷோபா. அவன் மனசு எவ்வளவு நொந்து போயிருக்கும். அவளை நேர்ல பார்த்து நான் ஆறுதல் சொல்லணும் ஷோபா. தமிழ், அருணா வெளியில ஆட்டோல தான் உட்காந்துருக்கா. நீ போய் பேசு. உனக்கு 5 நிமிஷம் டைம். போ. மகேஷ், என் கச்சேரி கேட்டிங்களா? எப்படி இருந்தது? ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா பாருங்க. ஸ்னேகா, பிரஸ் ரிப்போர்ட்டெல்லாம் காத்துட்டு இருக்கா. உங்ககிட்ட பேட்டி எடுக்கணுமா? சாரி, நீங்க மகேஷ் கிட்ட தான் கேட்கணும். இல்லம்மா, தாராளமா பேட்டி கொடு. இப்போ பப்ளிசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப சரி. வாங்கோ வாங்கோ, வெயிட் பண்றா, வாங்கோ. அருணா, ஷோபா உன்னை பத்தி என்னென்னமோ சொல்றாளே, நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? உன் புருஷன் தவறிட்டாரா? ஏன் அருணா, நம்ம வாழ்க்கையில ஒண்ணு சேர முடியலன்னாலும் நீ எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில மன நிம்மதியோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா விதி உன் வாழ்க்கையில இப்படி விளையாடிடுச்சேம்மா. இதை கேள்விப்பட்டதும் என் மனசு அப்படியே நொந்து போச்சு. அருணா, நீ உன் புருஷனை இழந்துட்டு இப்படி தனியா நிப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலம்மா. நீ ஏன் இந்த சூழ்நிலையில உங்க வீட்டை விட்டு வெளியே வந்த? உன் புருஷன் இறந்துட்டதா ஷோபா சொல்றத என்னால இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ப முடியல. இதெல்லாம் நான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்துருச்சா? இது எல்லாத்தையும் ஏன் நான் என்கிட்ட சொல்லல? உன் மேல இருந்த கோவத்துல உன்னை பத்தி விசாரிக்காமலே இருந்துட்டேன். என்ன மன்னிச்சிடாருண்ணா. உங்க அப்பாவுக்கு இருக்கிற வசதிக்கு அவர் தினமும் 100 பேத்துக்கு சாப்பாடு போட்டு வேலை கொடுக்கலாம். அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக அருணா வேலைக்கு போனோம்? அப்படி என்ன பெரிய அவசியம் வந்துருச்சு? பெரிய பங்களா மாதிரி வீடு இருக்கு உனக்கு. அப்படி இருக்கும்போது நீ எதுக்காக போய் ஷோபா வீட்டுல இருக்க? பேசுறனா, என்கிட்ட பேசு. இதெல்லாம் வெறும் கனவு. உன் புருஷன் இன்னும் சாகல. நீ நல்ல சந்தோஷமா சௌக்கியமா இருக்கேன்னு சொல்லு அருணா. ப்ளீஸ் அருணா, சொல்லு. நாம 2 பேர் பிரிஞ்சிருக்கிறது தான் பெரிய கொடுமை நான் நினைச்சேன். ஆனா இப்படி ஒருத்தரை பார்த்துக்கிட்டு நீயும் வாழாம என்னாலேயும் வாழ முடியாம இது ரொம்ப நரக வேதனை அருணா. பேசு அருணா, பேசு. தமிழ், ஷோபா, அருணா என்கிட்ட பேச சொல்லு ஷோபா, ப்ளீஸ் ஷோபா. தமிழ், நீங்க எவ்வளவு கேட்டாலும் அவ பதில் சொல்ற நிலைமையில இல்லை. நீங்க பேசுறத அவ மனசுக்கு இன்னும் அதிகமான வேதனையும் வலியும் தான் கொடுக்கும். அவ மனசுல இருக்கிற பாரத்தை உங்களால பேசி குறைக்க முடியாது. அவ மனசு கொஞ்சம் பக்குவப்படட்டும். அப்புறம் நிச்சயமா நீங்க 2 பேரும் உங்க மன வேதனை பேசி பகிர்ந்துக்கலாம். கடவுள் ஏன் ஷோபா எங்களுக்கு இப்படி சோதனை கொடுத்தாரு? இது பாருங்க தமிழ், இப்போ அவளுக்கு இன்டர்வியூ போறதுக்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க தேவையில்லாம அவகிட்ட பேசி மூட் அவுட் பண்ணாதீங்க. சரி, நாங்க கிளம்புறோம். டிரைவர் வரோங்க. வணக்கம் சார். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். மேடம், உங்க பேட்டி வேணும். எடுக்கலாமே, உட்காருங்க. தேங்க்யூ மேடம். நீரு. தேங்க்ஸ். முதல்ல
என் புகழுக்கும் விளம்பரத்துக்கும் நீங்க எல்லாரும் தான் காரணம். அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இட்ஸ் ஓகே மேடம். பேட்டி ஆரம்பிக்கலாம். பிரமாதமா பாடுறீங்க. இந்த சீசனோட சென்சேஷனல் ஸ்டாரே நீங்க தான். உங்க குரல் வளம் அற்புதம். இசையறிவு பிரமாதம். தமிழ் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். கல்பனா சுரங்கள் அபாரம். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் இவ்வளவு பிரமாதமா பாடுறது ஒன்றும் பெரிய ஆச்சரியம் இல்ல. நான் சங்கீத பரம்பரையில வந்தவ. என்னோட குரு எங்க அம்மா வைதேகி தான். சின்ன வயசுல சாப்பாடோட சேர்ந்து பாட்டியும் ஊட்டி விட்டுட்டா. எங்க சொந்த ஊரு தில்லை ஸ்தானம். அப்பா ஒரு சாதாரண ஸ்கூல் வாத்தியார். அவர் இறந்தப்போ வீட்டுல வறுமை இருந்தது. வயிற்றுக்கு உணவு இருக்குமோ இல்லையோ, செவிக்கு உணவு இருந்துட்டே இருக்கும். அப்பெல்லாம் பசிய மறக்க நாங்க பாடிட்டு இருந்தோம். ஆனா இப்போ பசிய மறந்து பாடுறோம். தியாகராஜரும் தீட்சிதரும் ஊத்துக்காடு சுப்பையரும் பாரதியாரும் எங்க வீட்டுக்கு வராத நாளே இல்ல. ஐ மீன், அவங்களோட சங்கீதம் தினமும் எங்க வீட்டுல ஒலிச்சுட்டே இருக்கும். சங்கீதங்கிறது என் உயிர் மூச்சு. உங்க குரு உங்க அம்மான்னு சொல்றீங்க, இப்ப எங்க? உங்க கூட தான் இருக்காங்களா? இல்ல, அவங்க தனியா தான் இருக்காங்க. கிருஷ்ணா மாஸ்டர் தானே உங்க குரு? அப்படிதானே பேப்பர்ல வந்தது. அவர் இறந்ததால மறந்துட்டீங்களா? மும்மூர்த்திகள் கூட தான் இப்ப நம்ம கூட இல்ல. அதுக்காக அவங்களை மறந்துட்டேன்னு அர்த்தமா? சாரி, கோவப்படாதீங்க. இங்க பாருங்க, என்னோட முதல் குரு எங்க அம்மா வைதேகி தான். இத கிருஷ்ணா மாஸ்டர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருந்த போவே நான் கச்சேரி மேடையில சொல்லியிருக்கேன். என்னோட சங்கீதத்துக்கு விலாசம் கொடுத்தது கிருஷ்ணா மாஸ்டர் தான், நான் ஒத்துக்கிறேன். ஆனா விதை போட்டது எங்க அம்மா. அவங்க வெளிச்சத்துக்கு வராத ஒரு வித்வான், முகம் தெரியாத ஒரு இசை மேதை. உங்களை சுத்தி நிறைய மர்மங்கள் இருக்கே. புரியல. கிருஷ்ணா மாஸ்டர் கொலை செய்யப்பட்டாரு, அது ஊருக்கே தெரியும். ஆனா அவரை யாரு கொலை செஞ்சாங்கன்னு யாருக்குமே தெரியாது. உங்க கூட இருக்காரு மிஸ்டர் மகேஷ், இதோ இருக்காரு இவர்தான். ஏதோ தகராறுல அவரை கத்தியால குத்தி கொலை பண்ணதா சொல்றாங்களே. என்ன சார் இது? யார் அப்படி எல்லாம் சொன்னது? அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இது நம்பகமான தகவல். பொய்யான தகவல். அப்ப கிருஷ்ணா மாஸ்டர் கொலை பண்ணது யாரு? அத கேஸ் நடத்துற போலீஸ் ஆபீசர் கிட்ட போய் கேளுங்க. எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க? நான் ஒரு பாடகி, என்கிட்ட பாட்டு பத்தி இசைய பத்தி கேளுங்க சார். இபிகோ எஃப்ஐஆர் பத்தி என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா நான் என்ன பதில் சொல்றது? மிஸ்டர் மகேஷியா உங்க கூடவே இருக்காரு. ஏன், அதுல என்ன தப்பு இருக்கு? இல்ல, அவர் கிரானைட் பிசினஸ் பண்ணிருந்தாரு. அது இப்ப என்னாச்சு? சார் ஒரு நிமிஷம். நீங்க என்ன பேட்டி எடுக்க வந்திருக்கீங்களா இல்ல ஸ்னேஹா பேட்டி எடுக்க வந்திருக்கீங்களா? இல்ல, எப்பவும் ஒண்ணா இருக்கீங்களா, அதனால கேட்டேன். என்ன சார் இப்படி எல்லாம் கேள்வி கேட்டுட்டு? இவங்க ஃபாஸ்டா வளர்ந்து வர விஐபி. இவங்களுக்கு பேங்க் டிரான்சாக்ஷன், ஷாப்பிங், தகவல் சொல்றதுன்னு இந்த மாதிரி ஏகப்பட்ட வேலைகள் இருக்கும். இதெல்லாம் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். அதெல்லாத்தையும் நீங்களா வந்து பாத்துப்பீங்க. அதனாலதான் இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேன்னு நான் கூட இருக்கேன். அவங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட், அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, எனக்கு சின்ன வயசுல இருந்தே இசையில ஆர்வம் ரொம்ப ஜாஸ்தி. அதனாலதான் இவங்களுக்கு ஹெல்ப்பா இருக்குமேன்றதுக்காக இவங்க கூட இருக்கேன். உங்க ஒய்ஃப் ரோஜா இப்ப காப்பக நிர்வாகியா இருக்காங்க. அவங்க ஏன் தனியா இருக்காங்க? அவங்களுக்கும் இதே மாதிரி பல கமிட்மெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா? நீங்க அங்க போற மாதிரி தெரியலையே. தயவு செஞ்சு நீங்க என்ன மட்டும் கேள்வி கேளுங்க, அவரை விட்டுடுங்க. நீங்க ரோஜா கிட்ட இருந்து மகேஷை பிரிச்சு கூட்டிட்டு வந்து குடும்பம் நடத்துறதா ஒரு தகவல், அது உண்மையா? நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காம குடும்பம் நடத்துறீங்களாமே. உங்களுக்கு ஒரு குழந்தைய இருக்காமே. காயத்ரிங்கிறது யாரு? ரோஜா உங்க உறவை பத்தி என்ன சார் நினைக்கிறாங்க? ஏன் சார், நீங்களும் ரோஜாவும் பிரிஞ்சிட்டீங்களா? ஏன் சார், ஸ்னேகாவும் நீங்களும் சேர்ந்தா வளருங்க? மல்லிகாங்கிற பொண்ணு ஜெயில இருக்காங்களே, மகேஷ்க்கு சம்மந்தப்பட்டவங்களா? பேட்டி முடிஞ்சிடுது. மகேஷ் தான் கிருஷ்ணாவை கொலை பண்ணாருன்னு நம்புற மாதிரி தகவல் இருக்கு. பேட்டி முடிஞ்சிடுதுன்னு சொன்னேன், கேக்கலையா? உங்க நடத்தம் சரியில்லை, ஒழுக்கம் சரியில்லை. நீங்க கச்சேரியே பாடக்கூடாதுன்னு சில பேர் ஆட்சேபனை பண்றாங்க. ஒரு தடவை சொன்னா புரியாத உங்களுக்கு? கிளம்புங்க, பேட்டி முடிஞ்சிடுது. மகேஷ்க்கு நீங்க, ரோஜா, மல்லிகான்னு பல பெண்கள் தொடர்பு இருக்கிறதா அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. ஏய், என்ன அடிச்சிட்டியா நீ? ராஸ்கல், நிருபர்னா எப்படி வேணாலும் கேப்பீங்களா கேள்வி? என்ன சங்கீத பேட்டி எடுக்க வந்தியா இல்ல சமாச்சார பேட்டி எடுக்க வந்தியா? அதுக்காக அடிக்கிறதா? அதுவும் ஒரு பொம்பளை. நீங்க ஒழுக்கமா இருந்தா பதில் சொல்ல வேண்டியதுதானே? ஒரு ரிப்போர்ட்டர் மேல கை வச்சு அடிச்சது தப்பு. போலீஸ்காரங்க பயப்படுவாங்க. மன்னிப்பு கேளுங்க. ஃபர்ஸ்ட் மன்னிப்பு கேளுங்க மேடம். மன்னிப்பு கேளு. மன்னிப்பு கேளுங்க மேடம். கேட்டே ஆகணும். மேடம், இப்படி தான் பேசிட்டு இருக்கோம். மன்னிப்பு கேளுங்க. சார், ப்ளீஸ் விட்டுருங்க. இது பெருசு பண்ணாதீங்க. ஏதோ தெரியாம சொல்லிட்டாங்க. தெரியாமையா? தெரியாம கை வச்சா விட்டுருவாங்களா? ஒழுங்கா மன்னிப்பு கேட்க சொல்லு. ஏன் நான் ஏன் மன்னிப்பு கேட்கணும்? பொய்யான ஒரு விஷயத்தை தூண்டி விட்டு உண்மைங்கிற மாதிரி கேள்வி கேக்குறீங்க. அப்புறம் கோவம் வராம வேற என்ன செய்யும்? நாங்க சொல்றது உண்மை, கேட்டுதான் சொல்றோம். கேட்டுதான் சொல்றீங்களா? யார் உங்ககிட்ட சொன்னது? நான் தான் சொன்னேன். நீலாம்பரி, நான் சொன்னது எதுவுமே பொய் இல்ல, எல்லாமே உண்மை. நீலாம்பரி, கிருஷ்ணா மாஸ்டரை மகேஷ் கத்தியால குத்துனது உண்மை. அவர் சாவுக்கு காரணம் மகேஷ் தான் அப்படிங்கிற உண்மைய மறைச்சது உண்மை. ஏய்
வாய மூடு. மகேஷ நீ வச்சிருக்கிறது உண்மை. தாலி கட்டிக்காம குழந்தை பெத்துக்கிட்டதும் உண்மை. தைரியம் இருந்தா பொய்ன்னு சொல்லி பாரு. உன் குழந்தை காயத்ரி போட்டோவை இப்பவே பத்திரிக்கையில போடுறேன். சேலஞ்ச். மாஸ்டரை கொலை பண்ணது மகேஷா? மகேஷ் கொலை பண்ணலன்னு மாஸ்டரே மரண வாக்குமூலம் கொடுத்தாரே, அப்ப நீயும் தானே பக்கத்துல நின்னுட்டு இருந்த, மறந்துட்டியா? அவரை கொன்னு அவரை கல்யாணம் பண்ணிக்க இருந்த என்ன கல்யாணம் ஆகாமலேயே விதவையா நிக்க வச்சேன். இந்த ஒரு கோவத்தை மனசுல வச்சுண்டு என்ன இப்படி பழி வாங்குறியா நீ? ஆமா, சங்கீதம் பாட உனக்கு என்ன அருகதை இருக்கு? கிருஷ்ணா மாஸ்டரை உன் குரு இல்லைன்னு சொல்றேன். அவர் உனக்காக எவ்வளவு பாடுபட்டாரு. நீ பண்ற துரோகத்தை பார்த்தா அவர் ஆத்மா சாந்தி அடையுமா? நீ நிஜமாவே அவர் மேல மரியாதை வச்சிருந்தா, உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா, இனிமே இந்த சபால மட்டும் இல்ல எந்த சபாலையும் நீ பாடக்கூடாது. ஏய், உன் திட்டம் என்னன்னு எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உனக்கு திறமை இல்ல, பாட்டு பாடி கச்சேரி பண்ணி உன்னால என்ன ஜெயிக்க முடியல. நீ கச்சேரி பாடினா ஈ காக்கா கூட வராது, ஆனா நான் கச்சேரியில பாடினா எள்ளு விழுறதுக்கு கூட இடம் இருக்காது. அந்த பொறாம புகச்சல் தானே உனக்கு? அதான் நேருக்கு நேரா மோதிரத்தை விட்டுட்டு இப்படி பத்திரிகைக்காரர்கள் எல்லாம் தூட்டி விட்டு என் பேரை கெடுக்க பாக்குற. இங்க பாரு, உண்மையிலேயே நீ கிருஷ்ணா மாஸ்டரோட சிஷ்யா இருந்தா, உனக்கு திறமை இருந்ததுன்னா நேருக்கு நேரா என் கூட கச்சேரி பண்ணி மோதி பாரு. அதை விட்டுட்டு இந்த கீழ்த்தரமான வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காத. அதுக்கு பிச்சை எடுக்கிறது எவ்வளவோ பெட்டர். நான் சங்கீத பரம்பரை, நான் ஏண்டி பிச்சை எடுக்கணும்? நீதான் நடந்துக்கிட்ட பரம்பரை, நீதான் பாடக்கூடாது. உனக்கு திறமை இல்ல. யாருக்கு திறமை இருக்கு, யாருக்கு திறமை இல்லைன்னு கூடிய சீக்கிரம் தெரிஞ்சிடும். திருவையாறு தியாகராஜர் ஆராதனை விழா வரப்போகுது. அதுல பாடி நான் யாருன்னு உனக்கு நிரூபிக்கிறேன். தியாகராஜர் ஆராதனை விழால நீ பாட போறதில்ல நீலாம்பரி, ஏன்னா அது கலைஞர்கள் பாடுற விழா. உன்ன மாதிரி கத்துக்குட்டி இங்க கத்துறதுக்கு நிறைய குட்டிச்சவர் இருக்கு. ஏதாவது ஒண்ணுத்துல போய் நன்னா முட்டிக்கும். தியாகராஜர் உற்சவத்துல பாட போறவன் நான், ஓட போறவன் நீ. என்ன சேலஞ்சா? இந்த சேலஞ்ச் பண்றது மண்ணாங்கட்டி எல்லாம் ஓ வேலை. நான் சாதிச்சு காட்டுறேன். வாங்க மகேஷ் போய் நில்லு. இப்ப மனுவி கேட்க போறியா இல்லையா? கேட்க மாட்டேன், கேட்கவே மாட்டேன். உங்க பத்திரிகையில நீங்க என்ன பத்தி எழுதுங்க, எழுதாம போங்க, வேணா தப்பு தப்பாவும் எழுதிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். என்னதான் ஆகிறதுன்னு நானும் பாக்குறேன். வாங்க மகேஷ். என்ன திமிர் பாத்தீங்களா இவனுக்கு? அவளை சும்மா விட மாட்டோம். பத்திரிகையில உண்டு இல்லன்னு எழுதி கிழிச்சிடுறோம். அவளா நாங்களான்னு பாத்துறோம். ப்ளீஸ் விட்டுடுங்க. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்ணிடுச்சு, மன்னிச்சிடுங்க ப்ளீஸ். எல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க வாங்க பாத்துடலாம். இல்ல நான் சொன்ன 4 கம்பெனி தான் அனுப்பணும், அதுவும் இன்னைக்கே அனுப்பணும். ஷோபா, கொஞ்சம் ரிசப்ஷன் வாயேன். சரி, இது ஃபுல்லா பாருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அருணா, கங்க்ராட்ஸ். எதுக்கு? அதான் உனக்கு வேலை கிடைச்சிச்சே. ஹே, அது எப்படி உனக்கு தெரியும்? அதான் உன் முகத்துல இருக்க சிரிப்பே பக்கம் பக்கமா பதில் சொல்லுதே. மேனேஜர் கேட்ட கேள்விக்கெல்லாம் கரெக்டா பதில் சொல்லிட்டு போல இருக்கு. குட். ஐயோ, இதுல என்னோட திறமை எதுவுமே இல்ல. இன்ஃபேக்ட் உன்னோட ரெக்கமெண்டேஷன் தான் எனக்கு இந்த வேலையை வாங்கி தந்துச்சு. இருக்கலாம், இருந்தாலும் என்கிட்ட ரெக்கமெண்டேஷன் வாங்குறதுக்கு ஒரு தனி திறமை தேவை. அதுல நீ ஜெயிச்சிட்ட. சோ யூ ஆர் டேலண்டட். அப்படியா? ஷோபா, நான் நிஜமாவே உன்னை கடமைப்பட்டிருக்கேன். இந்த நேரத்துல எனக்கு கிடைச்சிருக்க இந்த வேலை என் மனசுக்கு ஒரு புது தெம்ப தருது தெரியுமா? நான் செஞ்சது சாதாரண உதவி, அதையே நீ இப்படி மிகப்படுத்தி சொல்ற? அப்படி இல்ல ஷோபா, தமிழ் நம்பி விஷயத்துல உனக்கும் எனக்கும் 1000 கருத்து வேறுபாடுகள், போட்டி, பொறாமை, கோபதாபங்கள் எல்லாம் இருந்திருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் மறந்துட்டு மனிதாபிமான அடிப்படையில நீ எனக்கு வேலை வாங்கி தந்திருக்க. நீ சொன்ன வார்த்தையை காப்பாத்திருக்க. அதனால நான் உனக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். அடேங்கப்பா, விட்டா அர்ஜுன் அவார்ட், பரம்வீர் சக்ரா அவார்ட் எல்லாம் சேர்த்து வாங்கி கொடுத்துருவ போல இருக்கு. அதை விட பெருசா என் மனசுல பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிற இடத்த உனக்கு கொடுத்துருக்கேன். அந்த இடம் எனக்கு கடைசி வரைக்கும் இருக்குமா இல்ல பாதியில போயிடுமா? என்ன ஷோபா, நிச்சயமா கடைசி வரைக்கும் உனக்கு நன்றி உள்ளவளா இருப்ப. சரி, நான் கிளம்புறேன். எங்க? நாளைக்கு தானே டியூட்டில ஜாயின் பண்ணணும். அதுக்கு என்ன, ஆபீஸ்ல உட்கார, ஸ்டாஃப்ஸ் கூட பேச பழகு, மத்தியானம் லஞ்ச் சாப்பிட்டு போலாம். இல்ல ஷோபா, அப்படிலாம் உட்கார முடியாது. நான் கிளம்புறேன். சரி இரு, அட்லீஸ்ட் 4 o'clock வரையாவது வெயிட் பண்ண. அதுக்கு மேல நான் பெர்மிஷன் போட்டு வந்துடுறேன். இல்ல ஷோபா, அப்படிலாம் வெயிட் பண்ண முடியாது. நான் வரேன். பை. என்ன இவளை புரிஞ்சுக்கவே முடியலையே. சில டைம் ஐஸா கொட்டுறான், சில டைம் நெருப்பா எரியறா. தமிழ் நம்பி விஷயத்துல இவகிட்ட ஜாகிரதையா தான் இருக்கணும். நமக்கு போட்டியா வராமலும் பாத்துக்கணும்.
எனக்கு நீங்க ரோஜா மல்லிகான்னு பல பெண்கள் தொடர்பு இருக்கிறதா அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. என்னடா பண்ண பண்ண? ஏய் என்னைய அடிச்சிட்டியா நீ? ராஸ்கல், நிருபர்னா எப்படி வேணாலும் கேட்பீங்களா கேள்வி? ஏன்னா சங்கீத பேட்டி எடுக்க வந்தியா இல்ல சமாச்சார பேட்டி எடுக்க வந்தியா? இந்த ஸ்னேகா பால் சாப்பிடு. எனக்கு வேண்டாம். ஏய், நடந்ததே நினைச்சிட்டு இருந்தேன்னா தேவையில்லாம நீ தான் டென்ஷன் ஆவ. சரி, பாடிட்டு வந்த களைப்புல இருக்க, பால் குடிச்சிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. இந்தா. இல்ல மகேஷ், எனக்கு வேண்டாம். என்னால ஜீரணிக்கவே முடியல. என் ரத்தம் எல்லாம் அப்படியே கொதிக்கிறது தெரியுமா? அந்த பத்திரிக்கைக்காரங்க கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என் நெஞ்ச கத்தியால குத்தி கிழிக்கிற மாதிரி இருந்தது. எனக்கு தெரியும், எல்லாம் அந்த நீலாபரியோட வேலைதான். அவளை எப்படி கவனிக்கணும் அப்படி கவனிச்சுக்கிறேன். என் ஜாதகத்தையே இவன் இந்த பத்திரிக்கைக்காரங்க கிட்ட வித்துட்டா போல இருக்கு. உருப்படுவாளாவோ நாசமா போயிடுவா. இந்த பத்திரிக்கைக்காரங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயே இல்ல. ஸ்னேகா, பத்திரிக்கைக்காரங்க அப்படிதான், ஏதாவது எழுதிட்டே இருப்பாங்க. தூக்குனா ஒரேடியா தூக்குவாங்க, இல்ல கால்ல போட்டு மிதிப்பாங்க. சரி, எதுக்கு தேவையில்லாத வேலை? அந்த நீலாம்பரி தான் ஸ்னேகாவை இப்படி எல்லாம் கேவலமா கேள்வி கேளுங்கன்னு அந்த பத்திரிக்கைக்காரங்களுக்கு பாட்டி கொடுத்துருப்பா. அதான் கேட்டாங்க. நீ எதுக்கும் கவலைப்படாத, நம்மளும் நம்மள பத்தி அந்த பத்திரிக்கைக்காரங்க ஆஹா ஓஹோன்னு எழுதுற மாதிரி அரேஞ்ச் பண்றேன். ஸ்னேகா, வாங்க வாங்க சார். என்னம்மா இது இவ்வளவு கலாட்டா ஆயிடுச்சு? உனக்கும் நீலாம்பரிக்கும் அப்படி என்னம்மா அவ்வளவு ஜன்ம பகை? எல்லாத்துக்கும் காரணம் நீங்க தான். என்ன, நானா காரணம்? என்னையா சொல்ற? ஆமாங்க, நீங்க தான் காரணம். அப்பவே சொன்னல கச்சேரி கேன்சல் பண்ணுங்கன்னு, கேட்டீங்களா? அதனால வந்த வினதான் இது. இவர் என்னமா இப்படி பேசுறாரு? சாரி சார், ரொம்ப கலாட்டாவாயிடுதுல. பிரஸ்காரங்களை நீ அடிச்சது தப்புமா? என்ன சார் நீங்க? அந்தால் கண்ணா பின்னான்னு கேள்வி கேட்டான், என்னால எப்படி பொறுத்துக்க முடியும்? அது அவ தொழில். அடுத்தவாளோட பர்சனல் லைஃப பத்தி அவன் இஷ்டத்துக்கு கேள்வி கேட்கறது தப்பு இல்லனா, நான் அவன் அடிச்சதுலயும் தப்பே இல்ல. நாங்களும் பதிலுக்கு பரபரப்பான ஸ்டேட்மெண்ட் தரோம். அந்த நீலாம்பரியோட மானத்தை வாங்குறோம். சேகா, நீலாம்பரி பண்ணான்னு நீ பதிலுக்கு ஏதாவது பண்ணா அவ திரும்ப ஏதாவது பண்ணுவா. இப்படியே பிரச்சனை வளர்ந்துட்டே போகுமா? இதுக்கு விடுவே கிடையாது. உனக்கு தான் தொந்தரவு. ஏன்னா அவ ரொம்ப வசதியானவ. பம்பு சண்டை அவளுக்கு பொழுதுபோக்குமா? அவ அப்பா ஒரு சபா செக்ரட்டரி. அந்த திமிரா அப்படி ஆடுறா. அந்த கச்சேரியில் அவளுக்கு பாட முடியலன்னா வேற கச்சேரி அவளுக்கு கிடைக்குமா? ஆனா உன் நிலைமை அப்படியா? உனக்காக நான் எவ்வளவு ரிஸ்க் எடுத்திருக்கேன். நீங்க சொல்றது சரிதான். நான் வம்பு சண்டைக்கு போல. நீங்களே சொல்லுங்க, இப்ப நான் என்ன பண்றது? இதோ பாருமா, விரோதிகள் இருந்தா நம்முடைய லட்சியத்தை ரொம்ப சுலபமா அடைய முடியாதுமா. நீலாம்பரி அப்பா உதவியும் உனக்கு தேவை. அவரை போய் பாரு, பேசு, அவர்கிட்ட சமாதானமா போயிடுமா. வேணும்னா அவரை கைக்குள்ள போட்டுக்கோ. இதுல ஒண்ணும் தப்பே இல்ல. என்ன சார் பேசுறீங்க? நாங்க என்ன முதுகெலும்பு இல்லாதவங்கன்னு நினைச்சீங்களா? கைக்குள்ள போட்டுக்கோங்களா? என்ன அர்த்தத்துல சொல்றீங்க? நாங்க எதுக்கு போய் அந்த நீலாம்பரி காலையும் அவங்க அப்பா காலையும் விழுகணும்? சொல்லுங்க தம்பி, அவரோட பவர் உனக்கு தெரியாது. ஏதோ கோவத்துல பேசுறீங்க, அவசரப்பட்டு முடிவெடுக்கிறீங்க. இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை. அவரை பகைச்சிக்காதீங்க, அப்புறம் முன்னுக்கே வர முடியாது. ஸ்ரேகாவுக்கு நல்ல திறமை இருக்கு. ஆனா திறமை இருந்தும் சந்தர்ப்பம் கிடைக்காம செத்து போனவங்க லட்சம் பேர் இருக்காங்க. தலகணத்துல ஆடாதீங்க. தலகணம் பாறாங்கல் மாதிரி எழுந்திருக்க விடாம நம்மளை நசுக்கி சாகடிச்சிடும். இதோ பாருங்க, இது என்னுடைய அனுபவம். என்னால இவ்வளவுதான் சொல்ல முடியும். அப்புறம் உங்க இஷ்டம். வரேம்மா, வரேன். மகேஷ், இவர் சொல்றதும் நியாயமாதான் இருக்கு. நம்ம எதுக்கு அந்த நீலாம்பரியோட வீணா சண்டை போட்டு பேசாம இவர் சொல்ற மாதிரி அவ கூட பேசி சமாதானம் ஆயிடலாமா? வாய் மூடு. நியாயமா போடலாங்க நியாயம். என்ன அந்த ஆளுக்கு நீ ஜால்ரா போடுறியா? உன்னால திருத்தவே முடியாது. சதனா நீ கஜவதனா கருணா சதனா. என்னம்மா தப்பு தப்பா பாடுற? என்ன தப்பு? கரெக்டா தான் பாடிட்டு இருக்கேன், சும்மா இருங்க. சங்கர பாலா. நீலாம்பரி, நீ தப்பா பாடின்னு இருக்க. நான் கரெக்டா பாடி காட்டுறேன். கஜவதனா. ஸ்டாப் இட். என் வீட்ல வந்து நீ பாட வேண்டாம். முதல்ல வெளியே போ. ஏன்? நான் உனக்கு என்ன கெடுதல் பண்ணேன்? சங்கீத திறமை என்னை விட உனக்கு கம்மியா இருந்ததுன்னா அதுக்கு நானா பொறுப்பு? நீ என் மேல பொறாம படுறதுல நியாயமே இல்ல. நியாய அநியாயத்தை பத்தி நீ பேசாத. நீ ஒரு கொலைகாரி.
கிருஷ்ணா மாஸ்டரை கொன்னவனி. ஏன் நீலாம்பரி என்ன பத்தி இப்படி ஒரு அவதூறு கலப்புற? கிருஷ்ணா மாஸ்டர் என்னோட குரு. அவரோட கொலைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவர் சாகும் போது கொடுத்த மரண வாக்குமூலம் தான் உனக்கும் தெரியுமே. கிருஷ்ணா மாஸ்டர் தான் உன்னோட குரு இல்லன்னு நீயே சபால சொல்லிருக்கியே. பத்திரிகைக்காரங்க அப்படி எழுதினா அதுக்கு நானா பொறுப்பு? என்ன பத்தி உனக்கு என்ன தெரியும் நீலாம்பரி? விதைய போட்டு வருஷ கணக்கா காத்திருந்து பலன் அனுபவிக்கிற மாதிரி தான் நான் பொறுமையா பாடி சங்கீதம் கத்துண்டேன். எங்க அம்மா என்ன வளர்க்கும் போதே சங்கீதத்தை ஊட்டி விட்டு தான் வளர்த்தா. அதனால நியாயமா எங்க அம்மா தானே எனக்கு குரு. இதைத்தானே நான் மேடையில சொன்னேன். அப்படியே எல்லாரும் ஒன்னையே கிருஷ்ணா மாஸ்டரோட பிரதம சிஷ்யன்னு எழுதுறா, என்னையே எழுத மாட்டேங்கிறா. அதை எழுதுறவ கிட்ட போய் கேளு, என்கிட்ட கேட்டா? இங்க பாரு நீலாம்பரி, நான் யாரோட வாய்ப்பையும் தட்டி பறிக்கல, யாரையும் கெடுத்துட்டு நான் இந்த நிலைமைக்கு வரல. என்னை விட உனக்கு கச்சேரிகள் கம்மியா வருதுன்னா அதுக்கு என்ன காரணம், உன்கிட்ட என்ன குறை இருக்குன்னு நீ பார்த்து சரி பண்ணிக்கோ. அதை விட்டுட்டு உனக்கு வாய்ப்புகள் வராம போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்றதும், எனக்கு வர வாய்ப்புகளை கெடுக்கிறதும், என்னோட பர்சனல் லைஃப்ல தலையிடுறதும், என்ன பத்தி கேவலமா பேட்டி கொடுக்கறதெல்லாம் ரொம்ப ரொம்ப தப்பு. கலைஞர்களுக்குள்ள போட்டி இருக்கலாம், பொறாம விரோதம் எல்லாம் இருக்க கூடாது. நான் அப்படிதான் பண்ணுவேன். நான் கல்யாணம் பண்ணிக்கிருந்த கிருஷ்ணாவை கொன்னு என் எதிர்காலத்தையே நாசமாக்குன ஒன்ன நான் சும்மா விட மாட்டேன். நீ திருவையாறுல பாட போறியா? நீ தெரு முனையில கூட பாட முடியாதபடி நான் என்ன செய்யறேன் பாரு. இங்க பாரு நீலாம்பரி, நான் திருவையாறுல பாடணுங்கிறது எங்க அம்மாவோட கனவு, என்னோட லட்சியம். அதுக்கான வாய்ப்பு இப்ப பிரகாசமா இருக்கு. உன்னால அதுக்கு ஏதாவது பங்கம் வந்தது, நான் பொல்லாதவளா மாறிடுவேன். உன் கனவு, உங்க அம்மா கனவு எல்லாத்துக்கும் நான் சமாதி கட்டுறேன், பாத்துக்கிட்டே இரு. என்ன இது, என்ன இது சார்? என்ன சார் இது? உங்க பொண்ணு இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கா. நீங்க ஒரு பொறுப்பான சபா செக்ரட்டரி, அவ பேசுறத கண்டிக்காம சும்மா வேடிக்கை பார்த்து நிக்கிறேளே. இவ கோவமா தான் கேக்குறா, ஆனா இவ கேக்குறது நியாயம் இருக்கேம்மா. நியாயம் இருக்கா? என்ன நீங்களும் உங்க பொண்ணுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? நீ ஒரு நடத்த கட்டவன், தாலி கட்டிக்காம குழந்தைய பெத்தவன், அடுத்தவன் புருஷனை வச்சுட்டு இருக்கவன், பஞ்சரத்ன கீர்த்தனைய பாட நோக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு என் மக கேக்குறா. அதுல தப்பு இல்லையம்மா. உன் ரசிகையா, உன் விசிறியா கேக்குறான்னு வச்சுக்கோயே. அது என் பர்சனல் லைஃப். ஆனா நீ பப்ளிக் ஃபிகர் ஆச்சேம்மா. இனிமே ஏதுமா உனக்கு பர்சனல் லைஃப்? நீ சிரிச்சா கூட இப்பெல்லாம் அது செய்தி ஆயிருக்கு. உனக்கு ஏதுமா பர்சனல் லைஃப்? நீ வாங்குற பணத்துக்கும் புகழுக்கும் உன் பர்சனல் லைஃப் ஏற்கனவே விளையா போயிடுத்துமா. உன் வாழ்க்கை இனிமே உன் கையில இல்ல. உன்னை ரசிக்கிறாங்களே அந்த ஜனங்க கைக்கு போயிடுத்து. வருமா, இனிமே நீ காட்சி பொருள் தான், ஷோகேஸ் பொம்மை. விதவிதமா புடவை கட்டுறது, ஜாக்கெட் போடுறது, ஒட்டு வைக்கிறது, உருவத்தை வழிக்கிறது, இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பா. இனிமே அதே ஸ்டைல தான் ஃபாலோவும் பண்ணுவா. கழுத்துல தாலி கட்டிக்காம அடுத்த புருஷனை வச்சிருக்க பாரு, அதையும், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்காம குழந்தைய பெத்துட்ட பாரு, அதையும் ஃபாலோ பண்ணுவா. இதெல்லாம் உன்ன மாதிரி செஞ்சுட்டு எவ்வளவு கேள்வி கேட்டா, பிரபல பாடகி ஸ்னேகா பண்ணா தப்பு இல்ல, நான் செஞ்சா குத்தமா அப்படின்னு எனக்கு கொடுக்கா கேப்பா. வேட்டியும் கொடுப்பா. அப்போ மூஞ்சிய கொண்டு எங்க வச்சுப்ப? பணம் வந்தாச்சு இல்லையோ, புகழ் வந்தாச்சு இல்லையோ, இனிமே நீ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி, பிரைவேட் ப்ராப்பர்ட்டி இல்ல. இனிமே நோக்கு பர்சனல் லைஃபும் இல்ல, ஒரு மண்ணும் இல்ல. உன்னை 1000 பேர் ஃபாலோ பண்ணுவா. நீ ஒழுக்கமானவளா தான் இருந்தாகணும். நல்லவளா, நேர்மையானவளா, உத்தமையா, பத்தினியா, அடுத்தவ புருஷன் மேல ஆசைப்படாதவளா நீ வாழ்ந்தே ஆகணும். அப்படி இல்லைன்னா நீலாம்பரி மாதிரி ஆட்கள் கேள்வி கேட்கத்தான் செய்வா. சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க வேண்டிய பொண்ணு நீ. அதனால மரியாதையா ஒழுக்கமா வாழ்ந்து பழகு. வெளியில போமா. I say you get out. சபாஷ் டாடி, சபாஷ். சார், பாம்பா ஸ்னேகா, உன்னதான் நினைச்சுட்டே இருந்தேன். நீலாம்பரி ஆத்துக்கு போனியா? அவளை சமாதானப்படுத்தினியா? அவ அப்பா கிட்ட பேசி பாத்தியோ? சார் நீங்க வேற. பொண்ணா அவ? சங்கீத குடும்பமா அது? சரியான ராட்சச குடும்பமா இல்ல இருக்கு. என்ன ஆச்சுமா? சார், அவ வெறி பிடிச்ச மாதிரி கத்திண்டே இருக்கா. இது சங்கீத சம்பந்தப்பட்ட சண்டையா இருந்தாலும் பரவாயில்ல, வைத்தறிச்சல் பிடிச்ச சண்டையா இல்ல இருக்கு. அவளுக்கு திறமை இல்ல, அதனால என் மேல பொறாமப்பட்டு எனக்கு வர சான்ஸ் எல்லாம் அவ கெடுத்துட்டு இருக்கா. எப்படி சார் இது? பொறுமையா இருமா. அவ அப்பா வாசுதேவன் ஒரு சபா செக்ரட்டரி. அவர் என்ன சொல்றாரு? அவரா? பொண்ணுக்கு நன்னா பக்கவாதிய வாசிக்கிறாரு, அதை விட சூப்பரா ஜால்ரா போடுறாரு. 1.5 மணி நேரம் சார் எனக்கு மோரல் சயின்ஸ் பத்தி லெக்சர் தேவையா எனக்கு? நான் சொல்றது அவ கேக்குற மனநிலையிலே இல்ல. அவ சொல்றத கேக்குற மனநிலையில நீயும் இல்லையே, அத ஒத்துக்கோ சார். இந்த விஷயத்தோட
வீரியம் புரியாம விபரீதம் புரியாம நீ பேசிட்டே இருக்க. சார் நான் நல்லா தானே பாடுறேன். எனக்கு திறமை இருக்குல்ல, பாப்புலாரிட்டி இருக்குல்ல, நான் பாடுறத ஜனங்க கேட்டு ரசிக்கிறாங்கல்ல, அது போரும் எனக்கு. இந்த நீலாம்பரி மாதிரியும் அவ அப்பா மாதிரியும் 1000 பேர் வந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலையே இல்ல. நான் திருவையாறு உற்சவத்துல கண்டிப்பா பாடுறேன் சார். அதுல எந்த மாற்றமும் இல்ல. ஒருத்தனுக்கு உடம்புக்குள்ள கேன்சர் இருக்கு, ஆனா அது வெளியில் தெரியறது இல்ல. ஆளை பார்க்க பிரமாதமா இருப்பான். அப்படித்தான் இருக்கு நீ பேசுறதும். என்ன சார் கேன்சர்னு சொல்லிட்டேள்? அதான உண்மை. பத்திரிக்கைக்காரன் நீ அடிச்ச போவே உன் தலையில நீயே மண்ணவாரி போட்டுட்டேன்னு அர்த்தம். உன் பர்சனல் லைஃபா சிக்கல் எல்லாம் இருக்கா? அதுவும் இல்ல. சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேன்ற. சார் எதுக்கு இப்ப சுத்தி வளைச்சு பேசிட்டு இருக்கேள்? நான் திருவையாறு உற்சவத்துல பாடுறதுக்கு உங்களோட சப்போர்ட் இருக்கா இல்லையா எனக்கு அதை மட்டும் சொல்லுங்க. நீ மகேஷை விட போறியா இல்லையா? உன் எதிர்கால நன்மைக்காக தான் சொல்றேன். உன் லட்சியம் ஜெயிக்கணும்னா, திருவையாறு ஆராதனை விழாவில் நீ பாடணும்னா உனக்கு என் ஆதரவு வேணுமா? அப்போ 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 மகேஷை விட்டுடு. மகேஷை விட்டு விலகிடு. திரும்பி பார்க்காம வந்துடு. என்னால முடியாது சார். மகேஷ் என் புருஷன், என் உயிர், எனக்கு எல்லாமே அவர்தான். அவரை என்னால விட முடியாது. அப்போ ஒன்று செய், மகேஷை கல்யாணம் பண்ணிக்கோ. எப்படியாவது அவன் கையால தாலியை கட்டிக்கோ. திருமதி ஸ்னேகா மகேஷா உடனே மாறிடு. உன்னை யாரும் ஒன்னும் டச் பண்ண முடியாது. உன் பர்சனல் வாழ்க்கைய யாரும் இவ்வளவு சுதந்திரமா குத்தி கிழிக்க முடியாது. ஜாலி கொம்புக்கு போயிடுவ. நான் முழு ஆதரவு உனக்கு தரேன். மகேஷை தாலி கட்ட சொல்லு. உன்னோட எல்லா வயிற்று வலிக்கும் அதான் மருந்து. அது ஒண்ணுதான் மருந்து. யோசி. மகேஷ் டிவி ஆஃப் பண்ணுங்க. ஏய் என்னாச்சு உனக்கு? வரப்பே மூஞ்சி தூக்கி வச்சுட்டு வர, ஏதோ பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லன்றப்பே தெரியுது. நிச்சயமா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. ஆமா, எங்க போயிட்டு வர? யாராவது ஏதாவது சொன்னாங்களா? மகேஷ் நீங்க உடனே என் கழுத்துல தாலி கட்டணும். என்ன மகேஷ் யோசிக்கிறீங்க? இல்ல ஸ்னேகா, திருதிப்புன்னு வந்து தாலி கட்டுங்கன்னு சொல்ற. நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல. சரி மகேஷ், உங்களுக்கு புரியுற மாதிரியே நான் சொல்றேன். இந்த திருவையாறு தியாகராஜர் உற்சவத்துல பாடணும்ன்றதுக்காக நான் ஒரு வெறியோட உழைச்சுட்டு இருக்கேன். இது உங்களுக்கே நல்லா தெரியும். என்னோட சின்ன வயசுல இருந்தே இந்த கச்சேரியில நான் பாடணும்ன்றது அம்மா கண்ட கனவு. ஒருவேளை நான் பாடாமலே இருந்திருந்தா இந்த கனவு அம்மாக்குள்ளேயே புதைஞ்சிருக்கும். ஆனா இப்ப நான் பாட ஆரம்பிச்சிட்டேனா, அதனால அம்மா ரொம்ப ரொம்ப ஆசைப்படுறாங்க. ஆனா இப்ப என்னோட லட்சியமும் சரி, அம்மாவோட கனவும் சரி நிறைவேறாது போல இருக்கே. சரி, போய் தாராளமா பாடிட்டு வா. ஆனா அதுக்கும் உன் கழுத்துல நான் தாலி கட்டுறதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு மகேஷ். இந்த நீலாம்பரியால என்ன மேடையில பாடி ஜெயிக்க முடியல. அதனால குறுக்கு வழியில நான் பாடுறதை இப்படியாவது கெடுக்கணும்னு நினைக்கிறான். எதுக்கு வீண் பிரச்சனை? அவளோட சமரசம் ஆயிடலான்னு நான் அவளையும் அவ அப்பாவையும் பார்க்க போனேன். போன இடத்துல 2 பேரும் ரொம்ப என்ன கேவலமா பேசி என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டாங்க. நான் இந்த திருவையாறு கச்சேரியில பாடவே கூடாதுன்னு 2 பேரும் முடிவோட இருக்காங்க மகேஷ். அத சொல்றதுக்கு அவங்க யாரு? நீ முதல்ல போய் அவங்கள பார்த்ததே தப்பு. சரி ஸ்னேகா, நீ ஒண்ணு பண்ணு. அந்த ராமநாதன் சார் போய் பாரு, அவரே தான் ஏற்பாடு பண்ணுவாரு. அவரையும் போய் பார்த்தேன் மகேஷ். அவர் என் தலையில இடி இறக்கிட்டாரு. நான் பாடுவேன்னு எனக்கு இருந்த கொஞ்ச நெஞ்ச நம்பிக்கையும் சுத்தமா போயிடுது. ஏன் கச்சேரி பண்ண வாய்ப்பு தரமாட்டேன்னு சொல்லிட்டாரா? வாய்ப்பு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்னு சொன்னாரு. என்ன பண்ணணுமா? அதான் நீங்க என் கழுத்துல தாலி கட்டணுமா. ஏய் தாலி, நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியல, விவரமா சொல்லு. மகேஷ், நான் ராமநாதன் சாரை போய் பார்த்தேன். நான் எல்லா கச்சேரியிலயும் சபாலையும் பிரமாதமா பாடி பேரும் புகழும் வாங்கிட்டு இருக்கேன். அடுத்த கட்டமா திருவையாறு தியாகராஜர் உற்சவத்துல பாட வேண்டிய பெரிய வாய்ப்பு எனக்காக காத்துட்டு இருக்கு. ஆனா நான் தாலி கட்டிக்காம உங்களோட சேர்ந்து ஒன்னா குடும்பம் நடத்துறேன்றதும் நீங்க ரோஜாவோட புருஷங்கிற விஷயமும் இந்த நீலாம்பரி மூலமா சபாக்காரங்க அத்தனை பேருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அதனால நான் பாடுறது பெரிய சிக்கல்னு சொல்லிட்டாரு. அதுக்கும் இதுக்கும் என்னமா சம்பந்தம் இருக்கு மகேஷ்? இந்த நீலாம்பரி சபாக்காரங்களுக்கும் பிரஸ் ஆளுங்களுக்கும் தியாக பிரம்ம மகோத்சவ நிர்வாகிங்க அத்தனை பேருக்கும் போன் பண்ணி உசுப்பேத்தி விட்டுருக்கா. அதனால எல்லாருமே ராமநாதன் சாருக்கு போன் பண்ணி ஆராதனையில பாடுறவங்க அத்தனை பேரும் சமுதாய ஒழுக்கத்தோட இருக்கணும். ஆனா இந்த ஸ்னேகா முறை தவறி குழந்தை பெத்துண்டவ, இன்னொருத்தி புருஷனோட குடும்பம் நடத்திட்டு இருக்கிறவ, இந்த மாதிரி பொண்ணு எப்படி ஆராதனையில பாட விடலாம்? அது உற்சவத்துக்கே கலங்கத்தை ஏற்படுத்தும். அதையும் மீறி அவ பாடினா அது சபையையும் சங்கீதத்தையும் கேவலப்படுத்துற மாதிரி அசிங்கப்படுத்துற மாதிரின்னு கத்தின்னு இருக்காங்களாம். இப்படி எனக்கு ஒரு எதிர்ப்பை உண்டாக்கிட்டு இருக்கா அந்த நீலாம்பரி. உருப்படுவாளா அவ? அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? அதனால நீ ஒண்ணு மகேஷ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லன்னா மகேஷ விட்டுட்டு வந்துடுன்னு சொல்றாரு. எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல மகேஷ். 2 கண்ணுல எந்த கண்ணை வேணும்னு கேட்டா நான் என்னன்னு சொல்றது? ஸ்னேகா, நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுங்க மகேஷ்.
திருவையர் ஆராதனை விழால பாடுறது உன்னோட லட்சியம் மட்டும் இல்ல, உங்க அம்மாவோட ஆசையும் கூட. ம். உனக்காக என்கிட்ட எதுவுமே பெருசா கேட்டது இல்ல. எனக்காக நீ நிறைய விஷயங்கள் இழந்திருக்க. இப்பதான் முதல் முறையா என்கிட்ட கேட்டிருக்க. இந்த வாய்ப்பு உனக்கு கிடைக்கலனா இந்த ஜென்மம் முழுக்க அது உன்னை உறுத்திக்கிட்டே இருக்கும். உன் லட்சியம் நிறைவேறாம போக நான் ஏன் காரணமா இருக்கணும்? அதனால அதனால நான் உன் வாழ்க்கையை விட்டு விளைவிக்கிறேன். எனக்காக உன் லட்சியத்தை நீ இழக்க வேண்டாம். அதுக்கு என்ன இழக்கிறது பேட்டா. நீ உன் லட்சியத்துல ஜெயிக்கணும். ஆல் தி பெஸ்ட். மகேஷ், இப்படி எல்லாம் பேசாதீங்க மகேஷ். நீங்க என்னை விட்டு பிரியறதும் என் உயிரை என்னை விட்டு பிரியறதும் ஒண்ணு. என்னால உங்களை விட்டு பிரிஞ்சு வாழ முடியாது மகேஷ். நீங்க இல்லாத ஒரு வாழ்க்கை எனக்கு தேவையே இல்ல. இப்ப என்னதான் பண்ணுன்ற? இங்க பாருங்க மகேஷ், எனக்கு நீங்களும் வேணும், என் லட்சியமும் எனக்கு வேணும். என் லட்சியம் நிறைவேறணும்ன்றதுக்காக நீங்க என்னை விட்டு பிரியணும்னு நினைக்கிறீங்களே, என் கழுத்துல ஒரு தாலிய கட்டி உங்க மனைவிங்கிற அந்தஸ்தை எனக்கு கொடுத்து என் ஆராதனை விழால பாட வைக்கணும்னு உங்களுக்கு ஏன் தோண மாட்டேன்றது? ஸ்னேகா. ஆமா மகேஷ், இதத்தான் மகேஷ் நினைச்சா முடியும்னு ராமநாதன் சாரும் சொன்னாரு. ஸ்னேகா, நான் எப்படிமா? மகேஷ், நான் திருவையாறு இசை விழால பாடியே ஆகணும். அதனால நீங்க என் கழுத்துல தாலி கட்டணும். உங்க மனைவிங்கிற அந்தஸ்தை எனக்கு கொடுக்கணும் மகேஷ். அந்த கௌரவத்தோட நான் கச்சேரி பண்ணணும். இதை தவிர வேற வழியே இல்ல. ஐயோ, எப்படி ஸ்னேகா? இது நடக்காது. நடக்கும் மகேஷ். நீங்க மனசு வச்சா கண்டிப்பா நடக்கும். நீங்க எப்படியாவது என் கழுத்துல தாலி கட்டுங்க மகேஷ், அவ்வளவுதான். ஐயோ ஸ்னேகா, நீ படிச்சவ. நம்ம நாட்டோட சட்டம் உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருக்கும்போது சர்வசாதாரணமா என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு சொல்ற? உன் கழுத்துல தாலி கட்ட சட்டத்துல இடம் இருந்திருந்தா அதை என்னைக்கோ செஞ்சிருப்பேன். ஊர் உலகமே நான் உன்னை வச்சிட்டு இருக்கேன், நீ என் வப்பாட்டின்னு சொல்றப்ப கேட்டுட்டு இருக்க மாட்டேன். ச்சே, முதல் மனைவி இருக்கிறப்போ இன்னொரு கல்யாணம் பண்ணது நம்ம சட்டத்துல இடம் இல்ல. அப்படியே சட்டத்தை மீறி நான் உன்னை கல்யாணம் பண்ணேன்னு வை, நாளைக்கு நம்ம 2 பேர் தான் போலீஸ் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும். அதுக்கெல்லாம் நான் தயாரா இருக்கேன் ஸ்னேகா. ஆனா உனக்கு தான் அசிங்கம் அவமானம் எல்லாம். அதனாலதான் இப்படி கெஞ்சி கேட்டுக்கிறேன். ப்ளீஸ் என் நிலைமையை புரிஞ்சுக்க. முடியாது. நீங்க என்ன புரிஞ்சுக்கோங்க மகேஷ். இதுக்கு முன்னாடி எப்பவாவது என் கழுத்துல தாலி கட்டுங்கன்னு நான் உங்களை எப்படி ஃபோர்ஸ் பண்ணிருக்கேன்னா சொல்லுங்க? நான் நேசிக்கிற என் சங்கீதத்தை நான் கௌரவப்படுத்தணும் மகேஷ். எங்க அம்மாவோட கனவை நிறைவேற்றணும். அதுக்காக தான் நான் உங்களை இவ்வளவு தூரம் ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு மறுக்காதீங்க மகேஷ். நீங்க கண்டிப்பா தாலி கட்டி தான் ஆகணும். இங்க பாருங்க, ரோஜாவால எந்த பிரச்சனையும் வராம நம்ம தடுப்போம். அப்படியே ஏதாவது பிரச்சனை பண்ணி தகராறு பண்ணா கூட நம்ம அதை சேர்ந்து சமாளிப்போம் மகேஷ். ப்ளீஸ். மகேஷ், என்ன மகேஷ் யோசிக்கிறீங்க? ப்ளீஸ் இங்க பாருங்க, நம்ம காதல் மேல நம்பிக்கை வச்சு என் கழுத்துல 3 முடிச்சு போடுங்க மகேஷ். சரி ஸ்னேகா, நீ உன் லட்சியத்துல ஜெயிக்கிற. நீ திருவையாறுல பாடுற. உன் கழுத்துல நான் தாலி கட்டுறேன். போதுமா? தேங்க்ஸ் மகேஷ், ரொம்ப தேங்க்ஸ்.